வணக்கம். மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன். ஜனவரி 15, 2024 முதல் ஜனவரி 21, 2024 வரை. இந்த வாரம் நீங்கள் அதிக வேலை மற்றும் பொறுப்புகளால் சுமையாக இருப்பீர்கள். ஆனால் சிறந்த ஆரோக்கியத்திற்காக அதிக வேலை செய்வதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது. இல்லையெனில் நீங்கள் மன அழுத்தத்தை மட்டுமல்ல, சோர்வாகவும் உணருவீர்கள். உங்கள் இரண்டாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரத்தின் ஆரம்பம் நிதி சிக்கல்களில் உங்களுக்கு நன்றாக இருக்கலாம், ஆனால் வார இறுதியில் உங்கள் பணம் சில காரணங்களால் செலவிடப்படலாம். இதனால் நீங்கள் சிரமப்படுவீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பணத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை சரியான உத்தியின்படி செலவிடுங்கள். குடும்பத்தில் உள்ள எவரேனும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனையால் சிரமப்பட்டால் இந்த வாரம் அவர்களின் சிகிச்சையில் தகுந்த மாற்றங்களைச் செய்வது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியாக இருக்கும். இது குடும்ப சூழ்நிலையில் இனிமையைக் கொண்டுவரும், மேலும் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் அவர்களை சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லும்படி உங்களைக் கோரலாம். கூட்டுத் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபம் கிடைக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் தொழில்நுட்ப மற்றும் சமூக வலைப்பின்னல் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கும் பரப்புவதற்கும் உங்களுக்கு நிறைய உதவும். இதுவரை தேர்வில் மிகவும் அலட்சியமாக இருந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் அவர்களுக்கு ஒரு தேர்வாக இருக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த நேரத்தில் தேர்வுகளின் அழுத்தத்துடன் நீங்கள் இதுவரை புறக்கணித்த அனைத்து பாடங்களையும் படித்து எதிர்காலத்திற்கு ஒத்திவைக்கும் மன அழுத்தமும் உங்களுக்கு இருக்கும். இருப்பினும் மற்ற மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதாரணமாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன். ஜனவரி 15, 2024 முதல் ஜனவரி 21, 2024 வரை. சந்திரன் ராசியில் இருந்து ராகு இரண்டாவது வீட்டில் அமைவதால் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள எவருக்கும் மோசமான ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படுவதன் மூலம் மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம். அத்தகைய சூழ்நிலையில் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடிந்தவரை அவர்களை கவனித்து அவர்களுடன் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யுங்கள். உங்கள் நிதி வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக இந்த வாரம் உங்கள் மனைவி அல்லது காதலருடன் உங்களுக்கு பெரிய தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதற்காக நீங்கள் பணத்தைப் பற்றி மிகவும் உதவியற்றவராக உணரலாம், மேலும் உங்கள் வீண் செலவுகள் குறித்து உங்கள் பங்குதாரரின் விரிவுரையையும் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் தாராளமான நடத்தையை பயன்படுத்திக் கொள்வதை உணர்வீர்கள். இதனால் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். ஆனால் இது இருந்த போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளவும் உங்கள் இயல்பில் சில மாற்றங்களைக் கொண்டு வரவும் வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே இதை ஆரம்பத்திலிருந்தே மனதில் வைத்திருப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாரம் வேலையில் உங்களுக்கு சிறப்பாகச் செல்வதாகத் தோன்றும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் வெற்றிக்குக் காரணமான சிறு மக்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு நீங்களே முன் வந்து உங்கள் ஆசிகளை வழங்க வேண்டும். ஏனெனில் இந்த நேரத்தில் நேர்மறையான ஊக்கத்தைப் பெற இது அவர்களுக்கும் உங்களுக்கும் உதவும். உங்களது கல்வி ஜாதகம் உங்களுக்கு தெரிந்தால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினரும் உங்களை உற்சாகப்படுத்துவதைக் காணலாம், மேலும் உங்கள் ஆசிரியர் அல்லது குருக்களில் ஒருவரிடமிருந்து ஒரு நல்ல புத்தகம் அல்லது அறிவுக்கான திறவுகோலை பரிசாகப் பெறுவீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன். ஜனவரி 15, 2024 முதல் ஜனவரி 21, 2024 வரை. சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் ராகு அமைவதால் இந்த வாரம் உங்கள் பார்வையில் சாதகமாக இருப்பதால் உங்களைச் சுற்றி நிலவும் மூடுபனியை உங்கள் சொந்த முயற்சியால் அகற்ற வேண்டும். ஏனெனில் இந்த தூசியே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதிலிருந்து வெளியே வந்து ஏதாவது நல்லது செய்ய வேண்டிய நேரம் இது. நீங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறீர்கள் என்றால்
இந்த வாரம் உங்கள் வீட்டு உரிமையாளர் வீட்டை பழுது பார்ப்பதற்காக முன்பணம் அல்லது பணத்தை கேட்பதன் மூலம் உங்கள் நிதி நிலையை மோசமாக்கலாம். எனவே, உங்கள் பணத்தை ஆரம்பத்தில் இருந்தே சேமிப்பதன் மூலம் ஒவ்வொரு நிதி நிலைமைக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் வேடிக்கையாக இருப்பீர்கள். இதனுடன், இந்த நேரத்தில் உங்களின் அபரிமிதமான ஆற்றலும் அளப்பரிய உற்சாகமும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பல நேர்மறையான முடிவுகளை தருவதோடு வீட்டு மன அழுத்தத்திலிருந்து உங்களை விலக்கி வைப்பதற்கும் உதவியாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் பணியிடத்தில் ஏதேனும் ஒரு வேலையை செய்யும் போது ஏதேனும் தவறு அல்லது தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொள்வது உங்கள் மகத்துவத்தைக் காட்டும். ஏனெனில் இந்த நேரத்தில் அலுவலகத்தில் உங்கள் தவறை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆனால் அதை மேம்படுத்த நீங்கள் விரைவான பகுப்பாய்வு வேண்டும். இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்கள் கல்வித்துறையில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவார்கள். இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் படிப்பைத் தவிர உடல் செயல்பாடுகளுக்கும் சிறிது நேரம் ஒதுக்க முயற்சிக்கவும். நன்றி. வாழ்க வளமுடன்.